Taste the Daily. சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்கக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்டாக் சாலை அருகே இருந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு புதிதாக 11 அடுக்குகளை கொண்ட குடியிருப்பு கட்டப்பட்டது. இங்கு வசிக்க டோக்கன் விநியோகிக்கப்பட்டும் வீடுகள் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுக்குமாடி குடியிருப்பை அமைச்சர் திறந்து வைத்தால் மட்டுமே வீடுகள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும், வீடு ஒன்றுக்கு 66,000 ரூபாய் முன்பணம் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போன வருஷம் 7ஆம் மாதம் டோக்கன் கொடுக்கும்போது இன்னும் 1 மாசத்துல நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த 7ஆம் மாதமே பிறந்துச்சு, எங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கல. இவங்க பேச்சை நம்பி நாங்கள் பசங்களெல்லாம் எங்கேயோ ஸ்கூல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் இங்கே கிட்ட சேர்த்துட்டோம். எல்லாரும் டெய்லியும் கூலி வேலைக்கு போகிறவங்க சார். ஆனால் யாராலையும் வாடகை கட்ட முடியல, வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் யாருமே எங்களுக்கு எந்த முடிவும் சொல்ல மாட்டாங்க. டேட்டு மட்டும்தான் சொல்கிறாங்க. சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க. ஒரு மாதத்துக்கு 3 டேட்டு கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் சரி, யார் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணாலும் டேட்டு மட்டும் தான் சும்மா சொல்லிட்டு எங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க. அப்பப்போ ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி அருகே மாற்றுத்திறனாளி மீது தனிப்படை காவலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடைச்சியூரணி கிராமத்தில் கோயில் திருவிழா நடைபெற்றுள்ளது. அப்போது அங்கிருந்த ஒரு கடையில் இருவர் சண்டையிட்டுக் கொள்வதாக தெரிய வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை காவலர் லிங்குசாமி அங்கிருந்த தங்கவேல் என்ற மாற்றுத்திறனாளியை தாக்கியுள்ளார். இதில் லிங்குசாமிக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தொடர்ந்து பொதுமக்களிடம் அராஜக போக்கில் நடந்து கொள்வது மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.